ஹலோ செலாம்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம கணக்குல ஒரு செம்ம ஜாலியான டாபிக் கத்துக்க போறோம். அதுதான் சுற்றளவு. ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு குட்டி எறும்பா இருந்தா இங்க இருக்கிற இந்த வடிவத்தை முழுசா ஒரு ரவுண்ட் சுற்றி வரதுக்கு எவ்வளவு தூரம் நடப்பீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. சுற்றளவுன்னா ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வடிவத்தோட ஓரமாவே நடந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வரத்துக்கு எவ்வளவு தூரமாகுமோ அதுதான் சுற்றளவு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுத்தி வர தூரம். அவ்வளவுதான் விஷயம். முதல்ல ஹீரோ யாருன்னா சதுரம். வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சதுரம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வடிவம் தெரியுமா? அதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்னன்னா அதோட 4 பக்கங்களுமே எப்பவுமே ஒண்ணு போல ஒரே அளவுல இருக்கும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், வேலை ரொம்ப ஈஸி. அதனாலதான் இதுக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்கு. சுற்றளவு வேணும்னா ஒரு பக்கத்தோட நீளத்தை எடுத்துக்கிட்டு அதை 4ஆல பெருக்குனா போதும். ஏன் 4ஆல பெருக்குறோம்? ஏன்னா அதுக்கு 4 சமமான பக்கங்கள் இருக்கு இல்லையா? சிம்பிள். சரி, ஒரு கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? வாங்க சேர்ந்து போடலாம். ஸ்டெப் 1, ஒரு சதுரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட ஒவ்வொரு பக்கமும் 6 சென்டிமீட்டர். ஸ்டெப் 2, நம்ம மேஜிக் ஃபார்முலா என்ன? ஆமா, சுற்றளவு சமம் 4 பெருக்கல் அந்த பக்கம். அப்போ 4 பெருக்கல் 6. ஸ்டெப் 3, இப்ப சொல்லுங்க, 4 பெருக்கல் 6 எவ்வளோ? யோசிங்க. கரெக்ட், 24. சூப்பர், பிரமாதமா சொன்னீங்க. 24 சென்டிமீட்டர். சதுரம் ஈஸியா இருந்ததா? இப்ப நம்ம அடுத்த ஹீரோவை பார்க்கலாமா? நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வருது செவ்வகம். இது நம்ம சதுரத்தோட ஃப்ரெண்டு தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படின்னு பார்க்கலாமா? செவ்வகத்தை பாருங்க. இதுல 2 பக்கங்கள் நல்லா நீளமா இருக்கும், அதுதான் நீளம். மத்த 2 பக்கங்களும் கொஞ்சம் குட்டியா ஷார்ட்டா இருக்கும், அதுக்கு பேரு அகலம். இதுலயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எதிர்ல இருக்கிற பக்கங்கள் எப்பவும் சமமா இருக்கும். அதாவது 2 நீளமும் ஒரே அளவு, 2 அகலமும் ஒரே அளவு. அப்போ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சுற்றளவு சமம் 2 பெருக்கல், அப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள நீளம் கூட்டல் அகலம். ஏன் இப்படி? ஏன்னா நாம முதல்ல ஒரு நீளத்தையும் ஒரு அகலத்தையும் கூட்டிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நீளமும் அகலமும் இருக்கிறதால வர்ற விடைய 2ஆல பெருக்கிறோம். அவ்வளவுதான். சின்ன சேலஞ்ச். சதுரம், செவ்வகம் மாதிரி இல்லாம கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற வடிவங்களை பார்க்க போறோம். ஐயோ, இது கஷ்டமாச்சே நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். இதுக்கு நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் ரூல் இருக்கு. இத மட்டும் நீங்க எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த வடிவத்துக்கும் சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த கோல்டன் ரூல் ரொம்ப சிம்பிள். நாம சுற்றளவு கண்டுபிடிக்கும்போது வடிவத்தோட உள்ளே இருக்கிற கூடுகளை சுத்தமா மறந்துடணும். அதை நம்ம தொடவே கூடாது. நம்ம கவனம் எல்லாம் அந்த எறும்பு நடக்கும் இல்லையா, அந்த வெளிப்பக்க ஓரம், அந்த வெளிப்புற பாதையில மட்டும்தான் இருக்கணும். அந்த வெளிப்பக்க கூடுகளை மட்டும்தான் நம்ம கூட்டணும். சரி, வாங்க நம்ம கோல்டன் ரூலை வச்சு இந்த எல் வடிவத்துக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். மிஷன் ஸ்டார்ட். ஸ்டெப் 1, முதல்ல வெளிப்பக்கமா இருக்கிற எல்லா பக்கங்களோட நீளத்தையும் கண்டுபிடிக்கணும். உள்ள இருக்கிற கோடை நம்ம பார்க்கவே கூடாது. ஓகே? ஸ்டெப் 2, இப்ப அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா எடுத்து எழுதலாம். என்னென்ன இருக்கு? 5, அப்புறம் 4, அப்புறம் 1, அப்புறம் 3, அப்புறம் 4, கடைசியா 1. ஸ்டெப் 3, இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டினா என்ன வரும்? கூட்டுங்க தேக்கி. சரியா சொன்னீங்க, 18 மீட்டர். இன்னைக்கு நாம என்னென்ன கத்துக்கிட்டோம்னா ஒரு குட்டி ரீகேப் பார்க்கலாமா? முதல்ல சுற்றளவுனா ஒரு வடிவத்தை சுற்றி வரும் பாதை. 2வது, சதுரம் செவ்வகத்துக்கு சூப்பரான ஃபார்முலாஸ் இருக்கு. 3வது, ரொம்ப முக்கியமானது, சிக்கலான வடிவமா இருந்தா வெளிப்பக்க கோடுகளை மட்டும்தான் கூட்டணும். நம்ம கோல்டன் ரூல்.